ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வரப்போகுது. சரிங்களா? நார்மலாக 3 பயிற்சிகளுக்கு மக்கள் பயங்கரமாக பயப்படுவாங்க. ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று சனி பயிற்சி, அப்புறம் ராகு கேது பயிற்சி. இந்த குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் பர்டிகுலராக இந்த ராசிகளுக்கு தான் பாதிப்பு உண்டாகும், இந்த ராசிகளுக்கு தான் நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையில் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் சரியா அவர் பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். சரிங்களா? இது பரிகாரங்கள் மூலியமாக மட்டும் கிடையாது, அவங்களோட நடைமுறை வாழ்க்கையிலையும் சரிங்களா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஃபேவர் பண்ணுறது, இறை நம்பிக்கையில் இருக்கிறது. ஏன்னா இந்த ராகு கேது வந்து இறை நம்பிக்கையை தான் கெடுக்கும், சோம்பேறித்தனத்தை கொடுக்கும், கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கொடுக்கும். புரியுதுங்களா? ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தை சரிங்களா எல்லாத்தையும் விட பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா கொஞ்சம் ஒரு 1.5 வருஷத்துக்கு வாயை மூடிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தேர்தல் முடிவுகள் பற்றி கேட்குறதா இருந்ததுன்னா பேரரசன் தான் சிற்றரசனை முடிவு பண்ணுவார். ஸோ இந்த பேரரசன் கூட யார் யாரெல்லாம் நட்பு ரீதியாக கை கோக்குறாங்களோ அவங்க வந்து இங்கே சிற்றரசர்களாக வீச்சிருக்க முடியும். சரிங்களா? பேரரசரை ஓவர்டேக் பண்ணிட்டு எந்த ஒரு கட்சியும் தனி பெரும்பான்மை அமைக்க முடியாது. சரிங்களா? பேரரசரே சரிங்களா அகோரிகளோட சப்போர்ட்டில் இருக்கிறதா என்னோட குரு சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம நாட்டில் உள்ள நம்ம மக்களை வழிநடத்த போகிற அரசியல் தலைவர்கள் நல்ல மாந்திரிகரை தொடர்பு கொள்ளுங்க. நிறைய பேர் தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? எங்களோட முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கும் எங்களோட தேவதைகளுக்கும் நம்பிக்கையோட இவர் மக்களுக்கு நல்லது செய்வார், இவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மனசாட்சிப்படி சித்தர்களோட வழிகாட்டுதல் படி சில பூஜைகள் நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த தேர்தல் பூமி பெரிய கலவரத்தை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்திரமில்லாத நிலையை தாண்டி ஒரு ஸ்திரமான நிலைமைக்கு பேரரசன் கையில் பிடிச்சிக்கோங்க. சிற்றரசர்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இப்போ 4 சுவத்துக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் வெளியே வந்துடுவாங்க, பெரிய தலைவர்களும் வெளியே வருவாங்க. இங்கே இருக்கிற சில ராஜ்யங்கள் உள்ளே போகிறதுக்குள்ள 4 சுவத்துக்குள்ளே போகிறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இந்த பயிற்சி கண்டிப்பான முறையில் அதை செய்யும். அதனால் இறை வழிபாடு கண்டிப்பான முறையில் பண்ணணும். எல்லாமே நல்லபடியாக சுபமாகும். சார் நீங்கள் வந்து சொன்னது சூட்சமமாக சொல்கிறீங்க. இது என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆட்களுக்கு புரியல. அதாவது இந்த தேர்தலில் என்னடா தம்பி? இல்லை ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுங்க சார், ஏன் பாட்டு நீங்கள் சார் ரெடியா நீங்கள் பேசுங்க சார். இந்த தேர்தலில் நீங்கள் அதில் போய் பேசுங்க சார். இந்த நீங்கள் பேசுனது வந்து சூட்சமமாக பேசுனீங்க. நீங்கள் இந்த தேர்தலில் யார், அதாவது பேரரசர் சிற்றரசர், நீங்கள் இப்போ நம்ம நாட்டில் பேரரசர் சிற்றரசர்லாம் கிடையாது. பிரதமர் ஜனாதிபதி இப்படி தான் இருக்காங்க, முதலமைச்சர் தான் இருக்காங்க, மந்திரிகள் இருக்காங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக விளங்குற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும், எந்த கட்சியினுடைய தலைவர் பதவிக்கு வருவார், பிரதமராகவோ அமைச்சர்களாகவோ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எப்போதுக்குள்ள கிரகத்தோட கணிப்புகள் வச்சு சொல்லணும் அப்படின்னு சொன்னாலுமே சரியா, மே ஜூன் ஜூலை இதை வச்சு சொல்லணும் அப்படின்னு சொன்னாலுமே இப்போ இருக்கிற பேரரசன் பதவியில் நீடிப்பார். சரிங்களா? அந்த பேரரசர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்த பேரரசர் கையை எந்தெந்த மாவட்ட கட்சிகள், தனிப்பெரும்பான்மை கட்சிகள் அவர் கூட கை கோர்க்குறாங்களோ சரிங்களா அவங்களுக்கு உரிய முறையில் சரியான பதவிகள் வழங்கப்படும். சரிங்களா? அதுவுமே ஒரு பெரிய இடர்பாடுக்கு அப்புறம் தான் நடக்கும். இப்போ சில கூட்டணிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணிகள் சரிங்களா கிட்டத்தட்ட சரியான பாதையில் போயிட்டு இருக்கு. சரிங்களா? பட் எதிர்பார்க்க முடியாத சில திருப்பங்கள் சரிங்களா தினகரன் ஐயா மூலியமாக வரும். சரிங்களா? ரொம்ப டஃப் காம்படிஷன் இருக்கும். சரிங்களா? மற்றபடி எப்படி சொல்கிறேன், அந்த நாங்கள் அவங்க கூட சேர்ந்து கூட்டணி வைப்போம், இல்லை தனியாக நிற்போம். சரிங்களா? அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. ஏன்னா அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னால் நேற்று பிறந்து இன்னைக்கு வந்தவங்க கிடையாது.
சரிங்களா. நேற்று கொடி பிடிச்சி இன்னைக்கு தலைவராக முடியாது. இது இந்த தேர்தலில் மட்டும் கிடையாது, எந்த தேர்தலையுமே அது நடக்காது. சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா மோடி வருவாருங்கிற மாதிரி முன்னாடி சொல்கிறீங்க. அப்புறம் தினகரன் ஐயா மூலியமான்றீங்க. தினகரன் வந்து மோடியோட கூட்டணி சேரமாட்டார் போல தெரியுது. இல்லை, நான் சொல்கிறது மத்தியில் கண்டிப்பான முறையில் மோடி ஆட்சி சரியா நிலையாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா. தமிழ்நாடை பொறுத்த வரையில் சரிங்களா தினகரன் ஐயாவில் பெரிய மாற்றங்கள் வரும். சரிங்களா. ஆனால் பிஜேபி கூட மோடி ஐயா கூட யார் அலையன்ஸ் வைக்கிறாங்களோ சரிங்களா அவங்களோட டைப் இல்லாமல் எந்த கட்சியும் இப்போ இருக்கிற எப்படி சொல்கிறது லீடிங் கட்சிகள் எதுவுமே தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடியாது. சரிங்களா. அப்போ மோடி தான் வருவாருன்றீங்க. மத்தியில் மோடி வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் 59% இருக்கு. சரி சரி சரிங்களா. ரொம்ப நன்றிங்க. நேயர்களே, நம்முடைய மாந்திரிகர் குணா அவர்கள் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும், வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்பதை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். நன்றிங்க. நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், லைக் கொடுங்கள்.